நல்ல தகப்பனுக்கு அவரே ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா இருக்கிறார். நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்துவே எப்படி ஒரு தகப்பன் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டிட்டு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு தகப்பனாக அவர் நம்மோடு கொடுக்கிறார். ஏன் அவர் ஒரு தகப்பனாக இருக்கிறார்? நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய குறைகளை நீக்குகின்றார், நமக்கு நம்மளை சுகப்படுத்துறாரு, நம்மளை பலப்படுத்துறாரு, நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மளோடு கூட தோள் கொடுத்து அவருடைய கரத்தில் வைத்து நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிறாரு. அதே சமயத்தில் கண்டிப்புள்ள தகப்பனாக இருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார், தேவைகளை சந்திக்கிற தகப்பனாக இருக்கிறார், குறைகளை நீக்குகின்ற ஒரு தகப்பனாக இருக்கிறாரு, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற ஒரு தகப்பன், வியாதிகளை சுகமாக்குகின்ற தகப்பன். அதே சமயத்தில் பாருங்க, ஆண்டவர் ஒரு இடத்துல பயங்கரமா கோபப்படுறாரு. எப்ப சபையில அசம்பாவிதங்கள் நடக்கிறப்ப சவுக்கு எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளுக்கிறார் ஆண்டவர் இல்லையா? அவர் ஒரு கண்டிப்பு நிறைந்த ஒரு தகப்பனாகவும் அவர் காணப்படுகிறார். அவரே நம்முடைய ஒரு தகப்பன், ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நல்ல தகப்பன்.